வணக்கம். சாலையின் ஓரத்தில் காத்துக் கொண்டிருந்த பள்ளி குழந்தைகள் அவர்களை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மாவட்ட வாரியாக பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவுற்ற திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த வகையில் கோவை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சமீபத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஜெயங்கொண்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு திமுக சார்பில் அங்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமைப்புறத்தில் உள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டையில் சுமார் 130 ஏக்கரில் ரூபாய் 1000 கோடி முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தைவான் நாட்டைச் சேர்ந்த டின் சூஸ் குழுமத்தின் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலை 10:30 மணி அளவில் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வாரணாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி அவர்களை சராசரி ஊட்டச்சத்து நிறைவுடையவர்களாக உருவாக்கி தமிழ்நாட்டினை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய என்ற திட்டத்திற்கான எண்ணம் கட்ட விரிவாக்கத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்த போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் குவிந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்ற வழியில் ஒரு அரசு பள்ளி இருந்தது. அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அங்கிருந்த அரசு பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் பள்ளிக்கு வெளியே சாலையின் ஓரத்தில் காத்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அங்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த பள்ளி குழந்தைகளை பார்த்தவுடன் சட்டென தனது வாகனத்தை நிறுத்தச் சொல்லி வாகனத்திலிருந்து கீழே இறங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். பின்னர் நடந்து சென்று அந்த பள்ளி குழந்தைகளுக்கு கை கொடுத்து பள்ளி குழந்தைகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்தார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பார்த்த உற்சாகத்தில் பள்ளி குழந்தைகள் துள்ளி குதித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுத்தனர். அப்போது அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் கை கொடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்றார். அத்துடன் அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பெற்றுக் கொண்டார். அந்த வகையில் சிறிது தூரம் நடந்து சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பின்னர் மீண்டும் தனது வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அங்கிருந்த பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் மிகுந்த உற்சாகமடைந்தனர். அத்துடன் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தன்னை பார்ப்பதற்காக பள்ளி குழந்தைகள் காத்துக் கொண்டிருப்பதை கவனித்தவுடன் சட்டென தனது வாகனத்தை நிறுத்தச் சொல்லி வாகனத்திலிருந்து இறங்கி சென்று பள்ளி குழந்தைகளுக்கு கை கொடுத்து அவர்களிடம் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் உரையாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.